ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் விஜே நித்யஸ்ரீ. வெல்கம் டு மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய ஒரு லெஜெண்டரி டைரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் 1970ஸ்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல தான் எப்பவுமே மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அத அப்படியே மாத்துன ஒரு மண் வாசனைய கொண்டு வந்த ஒரு ரியல் எமோஷன்ஸ கொண்டு வந்த டைரக்டர் தான் பாரதி ராஜா. ஸோ இவர பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரோட டாப் 5 மூவிஸ் என்னது அப்படிங்கிறது தான் பத்தி பார்க்க போறோம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா கருத்தம்மா அப்படிங்கிற மூவி. தோட்டத்துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாம்ல. இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். இந்த மூவி 1994ல ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு சோஷியல் ரெவல்யூஷனான மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவில எப்படி ஒரு என்டர்டெயின்மென்ட் பேஸ்டா இல்லாம, ஸோ ஒரு எல்லாரையுமே ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு மூவி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 16 வயதினிலே. இதுதான் நம்ம டைரக்டர் பாரதி ராஜாவோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அப்போ பரட்டைய எருமேன்ற அப்படியாடா? எழுமதான் பேசாத, நீதான் பேசுறியா? இது 1974ல ரஜினி சார், கமல்ஹாசன் சார், ஸ்ரீதேவி மேம் இவங்களெல்லாம் வச்சு எடுத்த ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் மூவி. அது மட்டும் இல்லாம அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்குமே மக்களோட மனசுல அவ்வளோ ஒரு மெமரபிளா இருக்கு. இப்போ அதுல வர சப்பானி, பரட்டை இதுல இவங்க இந்த 2 கேரக்டர்ஸுமே ஹீரோ, வில்லன் கேரக்டர்ஸ். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரஜினிகாந்த் இதுல வில்லனாவும், கமல்ஹாசன் சார் ஒரு இன்னோசன்ட் காயாவும் இதுல நடிச்சிருப்பாங்க. ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. இதுக்கு நடுவுல ஸ்ரீதேவி மேம் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் படமுமே. நான் ரொம்ப லைக் பண்றது ஒண்ணே இல்லை, உன்னோட 16 வயசு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி முதல் மரியாதை. இது 1985ல எடுத்த ஒரு மூவி. இதை பத்தி பேசினா ஹீரோ சிவாஜி கணேசனும், ஹீரோயினா ராதாவும் ஆக்ட் பண்ணாங்க. ஒரு வாரம் அப்படி கிடக்க நெஞ்சுக்குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கிடந்து இழுத்து கிடக்கு. ஸோ நம்ம பாரதி ராஜா டைரக்டர் சார் எடுத்துக்கிட்டா இவர் தான் ஏகப்பட்ட 80ஸோட ஆக்டர் ஆக்ட்ரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா தான் அவங்களுடைய அப்படி கெரியரே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுலையுமே ஃபர்ஸ்ட் நடிச்சது ராதா மேம். இவங்களையுமே பாரதி ராஜா சார் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. இந்த படத்துல சொல்லணும்னா ஒரு போல்டா ஒரு ஃபியர்லெஸ்ஸா இல்லாம சூப்பராகவே டைரக்ட் பண்ணி சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங்கையுமே அழகாவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுல சிவாஜி கணேசன் சாரும் சரி, டைரக்டரும் சரி, ஒவ்வொரு இதுவுமே அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த மூவில சொல்லணும்னா, ரொமான்ஸ் இல்லாம அதுல ஒரு அழகான ஒரு எமோஷனல் பாண்ட அழகாவே காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி அலைகள் ஓய்வதில்லை. பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். இது 1981ல பாரதி ராஜா சார் ஒரு போல்டான கான்செப்ட் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல ஆக்டர் கார்த்தியும் ஆக்ட்ரஸ் ராதாவும் சேர்ந்து நடிச்ச அழகான ஒரு லவ் மூவி அப்படின்னே சொல்லலாம். இதுல அவர் ஒரு கதையை அழகாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு லவ்க்கு வர பேரியரை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே ஒரு எமோஷனல் பாண்டாகவும் அழகாவே காமிச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்த கலைமகளே நேக்கு தரிசனம் கொடுத்துட்டாமா. லாஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா கிழக்கே போகும் ரயில். யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தறிவன். இது 1978ல எடுத்திருக்காங்க. இது அப்போதான் ஹீரோ சுதாகர், ஹீரோயின் ராதிகா 2 பேருமே சேர்ந்து நடிச்ச ஒரு பிளாக் பஸ்டரான மூவின்னு சொல்லலாம். இது ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு மூவி. அது மட்டும் இல்ல, இதை டைரக்ட் பண்ண விதமும் வில்லேஜ்னால இது சூப்பராகவே மக்களோட மனசுக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுல ஆக்ட்ரஸ் ராதிகாவை அவங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருப்பாங்க. எப்படி நம்ம பக்கத்து வீட்டு மனுஷங்களை நம்ம கூட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரியான ஒரு கதைக்களமா தான் இருந்தது. பாரதி ராஜா சார் வாங்காத விருதுகளே கிடையாது. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸுமே ஏகப்பட்டது இருக்கு. பாரதி ராஜா சாரோடைய ஸ்டோரி டெல்லிங் பத்தி சொல்லணும்னா, அவருடைய மூவிஸோட கேரக்டர்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா மென் கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஃப்ளா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விமன் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அவர் ஒரு கேரக்டரை சொல்கிறாங்கன்னா அது மக்களோட மனசில் அவ்வளோ மெமரபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அவருடைய டைரக்டிங் ஸ்டைலும் சரி, அவர் சொல்ல வந்த ஒரு கதை விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கும் சரி, அதுவுமே
மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். டேரக்டர் பாரதி ராஜா சார் வாங்காத அவார்ட்ஸே இல்லை. அதில் அவர் வாங்கின நேஷனல் அவார்டு வந்து முதல் மரியாதை, அந்தி மந்தாரை, வேதம் புதிது, கருத்தம்மா, இது போன்ற படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் வாங்கின அவார்ட்ஸும் சரி அச்சீவ்மெண்ட்ஸும் சரி ஏகப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவரோட ட்ரிபியூட் பற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்